வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாள் திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பகவான் விஷ்ணுவின் நட்சத்திரம் திருவோணம். இந்த நட்சத்திர தினத்தில்தான் பெருமாள் ஹயக்ரீவர், வாமனர், திருவேங்கடவன் என பல்வேறு அவதாரங்களை எடுத்தார். எனவேதான் பெருமாளை வழிபட உகந்த நட்சத்திர தினமாக திருவோணம் திகழ்கிறது. அதிலும் ஆவணி திருவோணம் மிகவும் விசேஷம். பெருமாள் வாமனராய் அவதரித்து மகாபலியை திருவிக்கிரமனாய் ஆட்கொண்டு அருளிய தினம் அது என்பதால் அதை திருவோணம் என்று போற்றுகிறார்கள். இந்த நாளில் பெருமாளை வாமனராக உலகளந்த பெருமாளாக வழிபடுவது சிறப்பு. வாருங்கள், பெருமாள் அவ்வாறு திருவிக்கிரமனாக காட்சி கொடுக்கும் தலமான திருக்கோவிலூரை பற்றி தெரிந்து கொள்வோம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருக்கோவிலூர் திருத்தலம். வாமன அவதாரத்தின் போது பகவான் திருவிக்கிரமராய் உலகளந்த தருணத்தில் எங்கோ தவம் செய்ய போயிருந்தார் மிருகண்டு முனிவர். அவர் திரும்பி வந்ததும் பகவான் உலகளந்து அருள் புரிந்த கதையை சக முனிவர்கள் சிலாகித்து சொல்ல, நமக்கு அந்த விஸ்வரூப தரிசனம் கிடைக்காமல் போய்விட்டதே என்கிற ஆதங்கம் முனிவருக்கு ஏற்பட்டது. கடும் தவம் இருந்து அந்த அற்புத கோலத்தை நானும் தரிசிப்பேன் என சங்கல்பித்து கொண்டார். நாரதரின் வழிகாட்டலால் பிரம்மனை நோக்கி தவம் இருந்தார். பிரம்மனின் காட்சி கிடைத்தது. கிருஷ்ணபத்ரா நதிக்கரையில் ஸ்ரீ கிருஷ்ண சேத்திரத்தில் தவம் செய்து வழிபட விரைவில் உமது விருப்பம் நிறைவேறும் என்று அருளினார் பிரம்மன். அதன்படியே தன் மனைவி மித்ரவதியுடன் இந்த தலத்துக்கு வந்து பெருமாளை வழிபட்டார் முனிவர். ஒரு நாள் வயோதிக அந்தணர் கோலத்தில் மகாலட்சுமி தாயாருடன் வந்த பெருமாள் ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தி அவருக்கு உலகளந்த பெருமாளாக காட்சி கொடுத்தார் என்கிறது தலபுராணம். அத்துடன் மிருகண்டு முனிவருக்கும் அவர் மனைவிக்கும் எப்போதும் பகவானின் திருவடியில் இருக்கும் பாக்கியம் கிடைத்தது. திருக்கோவிலூர் திருத்தலத்தில் கிழக்கில் பெரிய கோபுரம் 11 நிலைகளுடன் திகழ்கிறது. இது தவிர கட்டை கோபுரம், கிழக்கு மற்றும் மேற்குப்புற ராஜகோபுரங்கள், திருமங்கை மன்னன் கோபுரம், சொர்க்கவாசல் கோபுரம், கிளி கோபுரம் என திருவிக்கிரமன் கோவிலுக்கு மொத்தம் 7 கோபுரங்கள். பெரிய கோபுரத்தின் அருகில் ஸ்ரீ அனுமன் சந்நிதி அமைந்துள்ளது. கோபுர நுழைவு வாயிலில் ஸ்ரீ முனியப்பன் காட்சி தருகிறார். கோவிலின் எதிரில் கருட ஸ்தம்பத்தின் உச்சியில் கருடாழ்வார் தரிசனம் தருகிறார். இத்திருக்கோவிலை வலம் வரும்போது ஸ்ரீ புஷ்பவல்லி தாயார், ஸ்ரீ சக்கரத்தாழ்வார், ராமர், வரதராஜர், உட்பிரகாரத்தில் லட்சுமி நாராயணர், லட்சுமி வராகர், ஆண்டாள், லட்சுமி நரசிம்மர், மணவாள மாமுனிகள் ஆகியோரும் அருள் புரிகிறார்கள். கருவறையில் ஸ்ரீஹர விமானத்தின் கீழ் இடக்காலை தரையில் ஊன்றி வலது திருக்காலை உயர தூக்கி அற்புதமாக காட்சி தருகிறார் ஸ்ரீ உலகளந்த பெருமாள். தூக்கிய திருவடியை பிரம்மன் ஆராதிக்க, இடது திருவடியில் அருகில் திருமகள் மகாபலி, அவருடைய மகன் நமச்சு மகாராஜா, சுக்ராச்சாரியார், மிருகண்டு முனிவர், மித்ரவதி, கருடன் ஆகியோரும் உள்ளனர். தாருமர திருமேனியராக திகழும் சுவாமிக்கு ஆயனார், இடைக்கலி ஆயன் எனும் சிறப்பு பெயர்களும் உண்டு. இவரை தரிசித்தால் சகலவிதமான பாவங்களும் விலகும் என்பது ஐதீகம். பஞ்ச கிருஷ்ணாரண்ய தலங்களில் ஒன்றுதான் திருக்கோவிலூர். திருக்கோவிலூர் திருத்தலத்தில் சத்யபாமா ருக்மணி தேவியருடன் சாலக்கிராம மேனியராக அருள் பாலிக்கிறார் ஸ்ரீ வேணுகோபாலன். இவரையே ஆதிஷேத்ராதிபதியாக கருதுவதால் பெரும்பாலும் இவரை முதலில் தரிசித்துவிட்டே உலகளந்த பெருமாளை தரிசிக்கச் செல்கிறார்கள் பக்தர்கள். இங்கே அர்த்தமண்டபத்தின் இடப்புறத்தில் தனிச்சன்னதியில் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை அருள் புரிகிறாள். இங்குள்ள சேத்ராதிபதி கண்ணனின் சிறப்பை அறிந்து விந்திய மலையிலிருந்து இங்கு வந்து அருள் பாலிக்கிறாளாம் ஸ்ரீ துர்க்கை. செவ்வாய், வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலத்தில் இந்த தேவிக்கு விளக்கேற்றி வழிபடுகிறார்கள். இவளை தரிசிக்க நமது விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். இத்திருக்கோவிலில் ஸ்ரீ லட்சுமி நாராயணருக்கு இடப்புறம் ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் சன்னதி அமைந்துள்ளது. இடக்கையை இடுப்பில் வைத்தும் வலக்கை உயர்த்தி அருளும் கோலத்தில் திகழும் வீர அனுமனை வியாழக்கிழமைகளில் வழிபட்டால் நினைத்தது நிறைவேறும்.
இந்த கோவிலில் தசாவதாரங்களில் 7 அவதாரங்கள் உள்ளது சிறப்பு. நரசிம்மர் சன்னதியை அடுத்து ஆண்டாள் சன்னதி அமைந்துள்ளது. மார்கழியில் விரதமிருந்து ஆண்டாளை வழிபட கன்னிப்பெண்களுக்கு விரைவில் கல்யாணம் கைகூடும். வாய்ப்பிருக்கும் அன்பர்கள் ஒருமுறை இந்த ஆலயம் சென்று தரிசனம் செய்து வாருங்கள். பெருமாளின் திருவருளால் உங்கள் வாழ்வு நலமாகும், வளமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்து எந்த கோவிலை பத்தி பார்க்கலான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி மக்களே.